Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம Kalam Streams Achieversல எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்குரிய வீடியோ பொது தமிழ் தேர்வு 7 தமிழ் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய தேர்வு தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கீழ்கண்ட இணைகளில் எந்த இணை தவறானது? வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எந்த வினை தவறானதுன்றதை கெஸ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், முனைப்பாடியார் அறநெறிச்சாரம். இந்த இணை வந்து சரிதான், ஏன்னா அறநெறிச்சாரத்தை எழுதினவர் முனைப்பாடியார் தான். அடுத்து நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் சரியானது தான். திரிகூட ராசப்ப கவிராயன்றது குற்றால குறவஞ்சின்றது சரிதான். குற்றால மலைவளத்தை கூறும் நாள் திருக்கருவை அந்தாதின்றது தப்பு. குற்றால மலைவளத்தை கூறும் நாள் குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஃபஸ்ட் இதுக்கு டி. அடுத்தொடர் தோன்றும் காரணங்களுள் பொருந்தாதது எது? ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், அடுக்குத்தொடர் தோன்றும். அடுத்து, விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? வெள்ளையனே வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம், சுதேசி ஒத்துழையாமை இயக்கம். இதில் வந்து அவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் 1920ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். உப்பு சத்தியாகிரகம் 1930ஆம் ஆண்டு நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இதிலெல்லாம் அகிம்சையை பின்பற்றிய காந்தி வந்து வெள்ளையனே வெளியேறு டைமில் என்ன சொல்வார் அப்படின்னா, செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒன்றை வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி இயக்கம் அப்படின்றதும் நமக்கு நடைபெற்றிருக்கும். அடுத்த ஸோ வந்து இவர் இதில் மட்டும் தான் பங்கு பெற்றாரா, இதில் பங்கு பெறலைன்னா நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது ஒத்துழையாமை இயக்கம். ஸோ அதை மட்டும் நமக்கு ஆன்சராக வச்சு படிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எந்த ஆண்டு நடந்த போருக்கு தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக காயிதே மில்லத் அவர்கள் தெரிவித்தார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 1962. 1962 தான் இந்தியா சைனா வார் நடக்கும். 1965லையும் 71லையும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கும். இந்த 71ல் வந்து கிழக்கு பாகிஸ்தானை வங்காளதேசம் அப்படின்ற தனி நாடாக அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. அப்போ 1971 தான் வங்காளதேசமுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். அடுத்து 1953 அந்த மொழி சீரமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மொழி சீரமைப்பு படி வந்து மொழி சீரமைப்பு சட்டம்லாம் வந்து 1956 வரும். அதுக்கு முன்னோடியாக 53லே ஆந்திரான்ற அந்த மாநிலத்தை வந்து பிரிப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். சே பிருந்தா அவர்கள் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் பிரயாணம். பிரயாணம்ன்றது பாவண்ணன் அவர்கள் எழுதியது. ஓகேங்களா? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? ஸோ சுந்தரர் அப்படின்றவர் 7ஆம் திருமுறையை பாடியவர். நம்பியாண்டார் நம்பி, தம்பிரான் தோழன்ற அந்த பேர் இருக்கு அவருக்கு. தம்பி நம்பி அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தம்பிரான் தோழர், நம்பின்றதுக்கு நம்பியாண்டார் நம்பி அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நம்பியூரார் நம்பி, சாரி மேத்ஸ் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. அடுத்து சேக்கிலார் அப்படின்றவர் பொறுத்த வரைக்கும் 12ஆம் திருமுறையை எழுதியிருப்பார். பெரிய புராணத்துடைய ஆசிரியர் சேக்கிலார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டாள் அவர்கள். ஆண்டாள் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் வைணவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த வைணவர்களில் ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து யாருன்னா ஆண்டாள். ஓகேங்களா? இவங்க நாச்சியார் திருமொழி அப்படின்ற அந்த நூல் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ். அண்டு திருப்பாவை அப்படின்ற நூல், திருப்பாவை அப்படின்ற நூலும் திருவெம்பாவை அப்படின்ற நூலும் தான் தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் அவங்க மொழியில் எழுதி வச்சு அதை பாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திருப்பாவை அப்படின்றது ஆண்டாள் எழுதினது, திருவெம்பாவை அப்படின்றது மாணிக்க வாசகர் அவர்கள் எழுதினது. நெக்ஸ்ட், கவிமணி தேசிக விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் திருநெல்வேலி. கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்தது கன்னியாகுமரி தேரூர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆனால் அழுத்தமாக தமிழை கற்றது வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கழுகுமலை, வெட்டுவான் கோவில் இதெல்லாம் வந்து நீங்கள் யூனிட் 8ல் நல்லா தெளிவாக படிப்பீங்க. ஓகேங்களா? சிற்பம் பற்றி வந்து ஃபுல்லாக தெளிவாக படிச்சிருப்பீங்க. அதில் கழுகுமலை, வெட்டுவான் கோயிலெலாம் படிச்சிருப்பீங்க. அடுத்தது, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவர்? ஆன்சர் மருந்து. செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். 9வது கேள்வி, பொறுத்துக. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆன்சர் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தன்பொருணை. தன்பொருணைன்றது தாமிரபரணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஒரே வற்றாத நதி எது அப்படின்னா இந்த தாமிரபரணி தான். அடுத்து அக்கசாலை அப்படின்றது பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். ஓகேங்களா? அக்காக்கு எப்பயுமே பொன் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொற்கை அப்படின்றது ஃபஸ்ட்டுக்கு என்னது 3வது, செகண்டுக்கு 1வது. கொற்கைன்றது முத்து குளித்தலுக்கு சிறப்பு பெற்றது. அப்போ வந்து கொற்கைக்கு வந்து என்னது 4வதாக மேட்ச் பண்ணியிருக்கோம். திரிகோணமலைனா இது அப்போ குற்றாலம். அப்போ 3, 1, 4, 2 ஆன்சர் வந்து சி.
ஓகே, தாமிரபரணின்றது நமக்கு பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைடில் இருக்கக்கூடியது நல்ல ஒரு வற்றாத நதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி இது. அடுத்து ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜென் அப்படின்னா என்னன்னா, ஆன்சர் தியானம் செய். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுபடி கூறுவது உருவக அணி. ஆன்சர் பார்க்கலாம். முதல் கூற்று தவறு. ஏன் தவறு அப்படின்னா, உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் கூறுவது ஏகதேச உருவக அணின்னு வரணும். இந்த இடத்துல எடுத்துக்காட்டு ஓமை அணி கொடுத்துருப்பாங்க, அப்போ தவறு. எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்ன? போலன்ற உறுப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்து பாருங்கள், ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு தோன்று வரும் வரி கூறுவது உருவக அணி. அப்போ இந்த கூற்று சரிதான். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா கூற்று 2 மட்டும் சரி. 12வது கேள்வி, திருவள்ளுவர் கூறுவதில் ஒரு நாட்டின் அரணாக இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வயல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு திருக்குறளை அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மணி நீரும் மண்ணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அழகாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்து, இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இளங்கோவடிகள் காலம் 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் 2ஆம் ஈன்னு வரும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தா இவர் எந்த மலைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதிகை மலைக்கு முதன்மை இது கொடுத்து பாடிப்பார். பொதியிலாயினும் இமயமாயினும் அப்படின்னு பாடியிருப்பார். அதுக்கடுத்து இமயமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. உள் இமயமலை அப்படின்ற சொல்லிட்டு அதுவும் நடு இமயமலையில் அந்த மாதிரி பிரிவுகளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஜென்ரலாக பிரிக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க, மேற்கு இமயமலைன்னு பிரிப்பாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ் இமயமலை, அப்புறம் திபெத்திய இமயமலை, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் அழைப்போம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, காயிதே மில்லத் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் இவர் மேலவை உறுப்பினராக இருந்திருப்பார். மேலவை உறுப்பினர் நம்ம பாலிட்டியில் படிக்கும்போது படிச்சிருப்போம் 6 இயர்ஸ்னு. ஓகேங்களா? அப்போ அந்த 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் எதுக்கு வருதுன்னு பாருங்கள். ஆன்சர் 1946லேருந்து 52 வரைக்கும் தான். ஏன்னா சட்டமன்ற மேலவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன, அதாவது மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார்ன்ற மாதிரி. மேலவைன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, மாகாண சட்டமன்ற உறுப்பினர். அப்போ 6 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வச்சுக்கலாம். அப்படி அடுத்து, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை மழைப்பொழிவு அப்படின்ற நூலில் நம்மளுடைய தொகுத்திருக்கவர் பார்த்தோன்னா கீவாஜா அப்படின்றவர் தொகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டு இது சரியா தவறா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கூற்று சரியா தவறா, இதில் எந்த கூற்று சரி அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் என்னது, நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுறதா நாட்டுப்புற பாட்டு. அப்போ இது ஆன்சர் சரி தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மழைப்பொழிவுன்னு கொடுத்துருப்பாங்க, இது தப்பு. மழைப்பொழிவுக்கு பதிலாக மழை அருவின்னு வந்திருக்கணும். மழை அருவின்னு வந்திருந்தால் தான் இது சரி. ஓகேங்களா? அப்போ இங்கே மழை அருவின்னு இல்லை, என்னன்னு இருக்குது, மழை பொழிவுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது தப்பு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா கூற்று 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக்க, இதை என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, அப்போ 1க்கு 1 தான் வரும். வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி, இதுக்கு இதுவே தான் வரும். அடுத்த டிக்னிட்டிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, 3 வரும். அதே மாதிரி ப்ரீச்சிங் அப்படின்னால உபதேசம் தான், அப்போ 4 வரும். அப்போ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1, 2, 3, 4. ப்ரீச்சிங் ஞாபகம் வைக்காமல் டீச்சிங்னு வச்சுக்கோங்க. டீச்சிங்னா உபதேசம் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். 17 வினையால் வினையாக்கி கோடல் நனைகோள் யானையா யானையா தற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் ஓமை அணி. எப்பயுமே தற்று அப்படின்னு லாஸ்ட்டில் முடிஞ்சாலே அது ஓமை அணி தான். ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய இதில் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், தற்று அப்படின்னு முடிஞ்சாலே இது என்ன தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓமை அணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அணிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதில் வச்சு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, ஓகே, பார்க்கலாம். நுண்தொளி தொங்கும் குற்றாலம் என்று குற்றாலம் மலையினுடைய இயற்கை காட்சியை சிறப்பு பாடினவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் திருஞான சம்பந்தர். அப்பர்னா திருநாவுக்கரசர் சொல்லுவோம். அப்பர்னா அப்பான்னு வச்சுக்கோங்க. அப்பா நாவு எப்பயுமே போய் சொல்லாது. அப்போ நாவுன்னா நாவுக்கரசர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து மாணிக்க வாசகரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் திருமுறை எழுதியிருப்பார். திருவெம்பாவை அப்படின்ற நூலை இவர் தான் எழுதியிருப்பார். அதை தான் தாய்லாந்து மன்னர்கள் முடிசூட்டு விழாவில் அவங்க மொழியில் பாடுவாங்க. சுந்தரர் 7ஆம் திருமுறையை எழுதியவர். இளமை என்னும் சொல்லுடைய எதிர்ச்சொல். ஆன்சர் முதுமை. மழை சடசடவென பெய்தது, இதில் எது அமைந்துள்ளது?
ஆன்சர் இரட்டை கிளவி. சட சட அப்படின்றதுல சட அப்படின்னு மட்டும் பாருங்கள், இதுக்கு பொருள் இல்லை. இப்போ சட சட அப்படின்னு சொல்கிறோமா, இதை பிரித்து பார்க்கும்போது இந்த ஒரு சொல்லுக்கு பொருள் இருந்தால் அது அடுக்கு தொடர், ஒரு சொல்லுக்கு பொருள் இல்லை அப்படின்னா அது இரட்டை கிளவி. 21வது கேள்வி, பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் முன்றுரை அரையனார். பெருவாயின் முள்ளியார் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆசாரக்கோவை அப்படின்ற அந்த நூல் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா, பெருவாயின் முள்ளியார் எந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காரியாசன் மற்றும் பூதஞ்சேந்தனார், இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நூல்களை எழுதின ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த நூல்கள் எழுதியிருக்காங்கன்றதையும் கீழே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த, நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் திருநெல்வேலி. நெல்லிக்காய் நெல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதை ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும். கரூர் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ பேப்பரோட அந்த இது வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சேலம் பொறுத்த வரைக்கும் ஜவ்வரிசி அங்கே அதிகமாக வந்து போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். வேலூர் பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலைகளுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு இதாக வந்து இருந்துச்சு அப்படின்றது மட்டும் இல்லாமல் வேலூரில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து நல்லா தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, வேலூர் புரட்சியெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1806 நடந்துச்சு அதெல்லாம். ஓகே, கபடி போட்டியில் தமிழ்நாடு வென்றது. இந்த தொடரில் அமைந்துள்ள ஆகு பெயர் என்ன? ஆன்சர் இடவாகு பெயர். இந்த கபடி போட்டியில் தமிழ்நாட்டில் பங்கு பெற்றவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்போ இந்த இடம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆகி வந்துள்ளது, இடம் ஆகி வந்துள்ளதுனால இடவாகு பெயர். அடுத்து, கழலுதல் இந்த சொல்லுடைய பொருள் என்ன? கழலுதல் அப்படின்னா ஆன்சர் உதிர்தல். இது வந்து கூரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட பொருள். ஓகேங்களா, கூரை அப்படின்னு சொல்லக்கூடியதோட பொருள் வந்து நமக்கு புடவை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து, பின்வருவற்றின் தவறான கூற்றை தேர்ந்தெடு. பூதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை பூதத்தாழ்வார் வந்து பாடியிருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து எந்த கூற்றானது தவறு அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் அவங்க என்ன சொல்கிறதுனா, முதல் திருவந்தாதி யார் எழுதுனா, 2ஆம் திருவந்தாதி யார் எழுதுனா, இதெல்லாம் வந்து ஞாபகம் வைக்கும்போது ஈஸியாக பார்த்துக்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சரிதான். பூதத்தாழ்வார் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தான் பிறந்திருப்பார். அதுக்கடுத்து 2ஆம் திருவந்தாதியை தான் வந்து நம்மளோட பூதத்தாழ்வார் பாடியிருப்பார். இதுவும் சரிதான். 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது சரியான்னு கேட்டால் இதுவும் சரிதான். ஓகேங்களா, ஏன்னா ஆழ்வார்கள் பாடினது தான். அதுக்கடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்பியாண்டார் நம்பி. இது தவறு. ஏன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. நான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, 4000 திவ்ய பிரபந்தமுக்கும் நாதா வரும், நாதமுனிக்கும் நாதா வரும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, தவறான கூற்று. அப்போ ஆன்சர் டி தான். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இந்த டெஸ்ட் முடிஞ்சு. ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மெயின் எக்ஸாமுக்கும் எங்கள் டீம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 25 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, வித் உங்களோட நேம் என்ன, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.